ओम श्री कृष्णाय परमात्मने नमः। श्री भगवानुवाच काम एष क्रोध एषः रजोगुणसमुद्भवः महाशनो महापाप्मा विद्येनमिह वैरिणम्। பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனின் கேள்விக்கு பதில் சொல்ல தொடங்குகிறார். என்ன கேள்வி? மனிதன் ஏன் தெரிந்தே தவறு செய்கிறான்? எது காரணம்? எதனால் தூண்டப்பட்டு மனிதன் பாபத்தின் பலனாகிய துன்பத்தை விரும்பாத போதிலும் கூட யாரோ அவனை பிடிச்சு வலுக்கட்டாயமா திணிக்கிற மாதிரி அவன் ஏன் பாப செயல்களில் ஈடுபடுகிறான் அப்படின்னா, பகவான் சொல்கிறார், ஏஷக காமக ஏஷக குரோதக. இதுதான் காரணம்ப்பா. இந்த காமம், இந்த பேராசை, இந்த பெருங்கோபம், ஏஷகன இது நம்மால் அனுபவிக்கப்படுகின்ற இந்த ஆசை, இந்த கோபம், விருப்பு வெறுப்புன்ற பெயர்ல இதற்கு முன்னால் கூறப்பட்டதல்ல, அதேதான் ராகத்வேஷம் என்ற பெயரில் கூறப்பட்டது. இங்க என்ன சொல்கிறார் பகவான்? இந்த பேராசை, இந்த பெருங்கோபம். ஆசைப்படவே கூடாதா அப்படின்னா, நியாயமான ஆசை, தர்மமான ஆசை, அறத்திற்கு முரண்படாத ஆசை தவறல்ல. ஆசைகள் ஆசை வடிவில் நான் இருக்கிறேன் அப்படின்னு பகவானே சொல்கிறார் 7வது அத்தியாயத்துல. அறத்திற்கு முரண்படாத ஆசையாக பகவான் இருக்கிறார். நல்லா படிக்கணும், வாழ்க்கையில நல்ல மேல்நிலைக்கு வரணும், சமூகத்திற்கு பயனுள்ள காரியங்களை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதுலாம் கூட ஆசைதான். நல்ல ஆசைகள் தவறு என்று சொல்லப்படவில்லை. ஆனால் தனக்கும் சமூகத்திற்கும் தீங்கை விளைவிக்கின்ற தவறான நோக்கத்தை உடைய ஆசை, பேராசை, பெருங்கோபம், இதுதான் ஏஷக காமக ஏஷக குரோதக. இந்த ஆசை, இந்த கோபம். சரி, இது எங்கிருந்து தோன்றுகிறது அப்படின்னு ரஜோகுண சமுத்பவக. ரஜோகுணத்திலிருந்து தோன்றுபவை. நம்ம எல்லோரிடத்திலுமே இந்த 3 குணங்கள் இருக்கின்றன. இந்த 3 குணங்கள், இதனால்தான் இந்த பிரபஞ்சமே 3 குணமயமானது. நம்முடைய உடல் முக்குணமயமானது, மனம், இது எல்லாத்திலையும் இந்த 3 குணங்களின் சேர்க்கை இருக்கிறது. சத்வகுணம் மேலோங்கினால் நம்ம ரொம்ப அமைதியா இருப்போம், ரொம்ப தெளிவா யோசிப்போம், அறிவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம், நிதானமா இருப்போம். ரஜோகுணம் மேலோங்கிச்சுன்னு சொன்னா ரொம்ப பரபரப்பா, படபடப்பா, எரிச்சல், கோபம் அதோட இருப்போம். தமோகுணம் மேலோங்கினால் குழப்பம், மயக்கம், சோர்வு, கவனக்குறைவு, மந்தத்தன்மை, சோம்பேறித்தனம், இதெல்லாம் தமோகுணத்தின் வெளிப்பாடு. இது பற்றி விரிவாக நாம் 14வது அத்தியாயத்தில் படிப்போம். பகவான் அங்கு நன்றாக உபதேசம் செய்திருக்கிறார் விரிவாக. இங்க என்ன புரிஞ்சுக்கணும்? ரஜோகுணத்திலிருந்து தோன்றியது. ரஜோகுணம் மனசுல மேலோங்கிச்சுன்னு சொன்னா மனசுல ஆசை வரும், கோபம் வரும். இந்த ரஜோகுணத்தை எப்படி கையாள வேண்டும் அதெல்லாம் பின்னாடி 16, 17 அத்தியாயங்கள்லாம் சொல்லப்படும். அதாவது ரஜோகுண ஆகாரங்கள் இருக்கு. அதாவது ரஜோகுணம் உடையவர்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய உணவு, ரஜோகுணம் உடையவர்கள் எப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபடுவார்கள், எல்லாமே பகவான் அங்க சொல்வார். ஆக நம்ம வாழ்க்கையில இந்த 3 குணங்களையும் பேலன்ஸ் பண்ணித்தான் ஆகணும். அதுல ரஜோகுணம் ரொம்ப மேலோங்குச்சுன்னு சொன்னா மனசுல இந்த பொருந்தாத ஆசைகள், கோபங்கள் இதெல்லாம் எழும். இது எப்படிப்பட்டது? இந்த ஆசையும் கோபமும் அது பாட்டுக்கு ஒரு பக்கம் இருந்துட்டு போட்ட வேணாம். மகா அசனகா. அசனகனா பெருந்தீனிக்காரன். மகா அசனக. எவ்வளவு போட்டாலும் நிறைவே வராது, எவ்வளவு அனுபவிச்சாலும் போதும்னே சொல்றதுக்கு தோணாது, ஒரு நிறைவே இருக்காது. அதான் மகா அசனக. அது மட்டும் இல்ல, மகா பாப்மா. ஒரு ஆசைப்பட்டதை அடையறதுக்காக நம்ம எந்த எக்ஸ்ட்ரீம் போனாலும் போவோம் இல்லையா, எந்த தவறையும் செய்வதற்கு துணிந்து விடுறோம் இல்லையா. மகா பாப்மா, பெரிய பாப்பங்கள்லாம் செய்ய வைக்கக்கூடியது இந்த ஆசை, இந்த கோபம் தான். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஆசை, இந்த கோபம் தான். இது பெரும் தீனிக்காரன் அப்படி சொல்லிட்டு பகவான் சொல்கிறார். இக வைரினம் வித்தி ஏனம். இந்த ஈகனா இந்த உலக வாழ்க்கையில், ஏனம் இதனை, வைரினம் வித்தி. வைரின்னு சொன்னா பகைவன், எதிரி. வாழ்க்கையில நமக்கு யாரு பகைவன் அப்படின்னா, வெளியில இருக்கிற பகைவர், இவரோட நமக்கு ஆகாது, எனிமி, அதெல்லாம் வேற. மனசுக்குள்ள இருந்து கொண்டே நம்மை அழிக்கக்கூடிய அகப்பகைவர்கள் யாருன்னா இந்த ஆசை, இந்த கோபம். ஆசையும் கோபமும் மனசுல இருக்குன்னு சொன்னா நிம்மதியா இருக்க முடியாது. நமக்கு பெரிய சத்ரு, பெரிய பகைவனே நம்மிடம் இருக்கக்கூடிய பொருந்தாத ஆசை, பொருந்தாத கோபம், அளவுக்கு அதிகமான கட்டுக்கடங்காத கோபம். நல்லா யோசிச்சு பார்த்தா, இப்ப ராவணன் நிம்மதியா இருந்தானா? இல்ல. துரியோதனன் நிம்மதியா இருந்தானா? ஆசை, கோபம், பொறாமை, தீ இதெல்லாம் இருக்கிறவன் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? ஆக ஆசை மனசுல துளிர் விடும் பொழுதே இந்த அறிவு நமக்கு வேலை செய்யணும். இப்ப என் மனசு ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுதே, அது சரியான விஷயமா, தவறான விஷயமா? ஆசை வந்துடுது. ஆசை வரதை தவிர்க்க முடியாது. ஏன்னா இச்சா சக்தி, அது ஒரு ஆற்றல். ஆனா ஆசைப்படக்கூடிய விஷயம் அதை அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு வெறி வரும்.
அது வந்து அடைஞ்சப்புறமும் அது வந்து நிம்மதியா இருக்காது. அது வந்து நிறைவை தராது. அது மட்டும் இல்ல, மேல மேல அந்த ஆசையை அடைவதற்காக நாம் நிறைய பாபங்கள் செய்வோம். அதனால நம்ம வந்து துன்பத்திற்கு ஆளாவோம். அதனால இந்த ஆசை தான்ப்பா உன்னை படுகுழியில தள்ள போகிறது. இந்த ஆசை, இந்த கோபம் தான் உன்னை வந்து வாழ்க்கையில கீழ்நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய எதிரி. வெளியில நம்ம எதிரி பகைவன்லாம் வேண்டாம். இது நமக்கே நம்ம செய்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய தீங்கு. இதை சிந்தித்து நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அவரவர் நிலையில் நம்ம கிட்ட மனசுல வந்து முறையற்ற ஆசைகள் இருக்கின்றனவா, கட்டுக்கடங்காத கோபம் இருக்கிறதா, எரிச்சல் இருக்கிறதா, எப்படி இதை ஹேண்டில் பண்ணணும், ஆங்கர் மேனேஜ்மெண்ட், டிசையர் மேனேஜ்மெண்ட்லாம் சொல்றாங்களே, சுவாமிஜி ரொம்ப அழகா சொல்லுவாங்க. பரமார்த்தானந்த சுவாமிஜி என்ன சொல்லுவாங்கன்னா, அப்ராப்ரியேட் பேலன்ஸ்ட் கிளீன் டிசையர், முறையான அளவான சீரான ஆசைகள், தனக்கும் சமூகத்திற்கும் நலம் பயக்கின்ற ஆசைகள். ஒருவேளை அந்த ஆசை நிறைவேறலைன்னா நான் எப்படி எடுத்துப்பேன்? இது போன்ற திங்கிங் இருந்தா பரவாயில்ல. ஆனா ஏதாவது ஒண்ணு அடையணும் அப்படின்னா அதுக்காக எத்தனை பேரை நான் எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் பரவாயில்ல, நான் அதை அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு எக்ஸ்ட்ரீமா போறோம் பாத்தீங்களா? அதுதான் நமக்கு சத்ரு, அதுதான் நமக்கு பகைவன். இதுதான் மனிதன் தெரிந்தே தவறு செய்வதற்கு காரணம், இந்த ஆசை, இந்த கோபம் என்று பகவான் இந்த ஸ்லோகத்துல ரொம்ப கிளியரா ரூட் காஸ் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்களே, இதுதான்ப்பா பிரச்சனை அப்படின்னு எடுத்து காட்டுறார். இது யூனிவர்சல், உலகத்துல இருக்கிற எல்லோருக்கும் இது பொருந்தும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.